அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 11/9, அதாவது ஆவணி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, அஷ்டமி திதி, கேட்டை நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு யுத்தானது. ராகு காலம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, நல்ல நேரம் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம், போட வேண்டிய சற்று பச்சை. தவிர்க்க வேண்டியது, அதாவது அவாய்ட் பண்ண வேண்டியது ரெட் கலர். சாப்பிட்றது முள்ளங்கி சாப்பிடலாம், புதினா சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம என்னென்ன கிழமையில் பிறந்தால் எப்படி இருப்பாங்கிறத பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் புதன்கிழமை பிறந்தால் எந்த மாதிரி இருப்பாருங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாதகர் புதன்கிழமை பிறந்தால் அவர் நல்ல ஒரு கற்றறிந்தவராக இருப்பார், எல்லா விஷயங்களையும் தெரிந்தவராக இருப்பார், நல்ல அறிவாளி, படிப்பாளி, சமூகத்தில் ஒரு சிறப்புடையவர், ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடியவர். அதாவது அந்த சமூகத்தினோட சட்டத்திட்டங்களுக்கும் தெய்வத்திற்கும் அஞ்சி நடப்பவராக இருப்பார். அந்த இதை வயலேட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டார். சமூகத்தின் சட்டங்களுக்கு அடங்கி நடப்பவராக இருப்பார். தெய்வ பக்தி உடையவராக இருப்பார். தெய்வத்திற்கு அஞ்சி நடப்பவராக இருப்பார். எடுப்பான மூக்கும் மொழியும் இருக்கும். கலர் கூட ஓரளவு நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார். அடுத்து வியாழக்கிழமை பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்தவராக இருப்பார். பெற்றோருக்கும் தன்னை விட மூத்தவர்களுக்கும் அடங்கி நடப்பவராகவும் மரியாதை செலுத்துவராகவும் இருப்பார். பெரியோர்களை ஆதரிப்பார், அரவணைப்பார். அதிக உயரமில்லாமலும் மாநிலமுடையவராகவும் இருப்பார். இது வியாழக்கிழமை பிறந்தவங்களோட அம்சம். மற்றதை நாளை பார்க்கலாம். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள், நீண்ட தூர பிரயாணம், முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அன்னையின் உங்கள் அம்மாவோட சிறு கருத்து வேறுபாடு, மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள், மெடிடேஷன் பண்ணி வர நன்று. அடுத்து ரிஷபராசி, புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகின்றனர். முயற்சியில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதாவது ரொம்ப முயற்சி பண்ணி அழுத்த போய் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்ங்கிற மாதிரி மைண்டு இருக்கிறீங்க. புதிய துணிமணி, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. மக்களால் மகிழ்ச்சி, பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி, பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வரவேண்டிய பணம் வர்றதுக்கு சிறிது தாமதமாகிறது. சாப்பிடுவதில் அவ்வளவு சாப்பிட்றதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற பயம், வேறு ஒன்றும் கிடையாது, காப்பாற்றி விடலாம். மக்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வருகிறது, மகிழ்ச்சி. அடுத்து கடகராசி, மனம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த உற்சாகம் அதிகரிப்பதனால் சிந்திக்கும் தன்மை சற்று குறைவாக உள்ளது. வாக்குறுதியை அள்ளி வீசுறீங்க, உனக்கு நான் அதை செய்கிறேன், உனக்கு நான் அதை செய்கிறேன், அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் அதை செய்கிறோம்னு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள். அன்னையின் மீது அதீத பாசம். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாக கொடுக்கிறார்கள். ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் வருகிறது. அடுத்து சிம்மராசி, வீடு வாகனம் மூலம் கொஞ்சம் செலவு உண்டாகிறது.
அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் லாபம் வருகிறது. உடன் பிறந்தோர் உற்சாகமாக இருக்கின்றனர். அடுத்து கன்னியா ராசி. சின்ன பிரயாணம் ஒன்று உண்டாகிறது. அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட வந்து ஒரு சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போய்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்பட போகிறது. மூத்த சகோதரத்தின் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துகிட்டு பாதிக்கிறது. அந்த செலவு கூட போய் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் செலவுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறீங்க. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் செய்கிற தொழிலில், அதனால் வந்து மனசில் கூட ஒரு அமைதி நிலவுகிறது. அடுத்து துளாராசி. வேலையில் தான் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் தான் மன நிம்மதி கிடைக்கிறது. குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சிச்சுவேஷன் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பணச்செலவு எதிர்பார்க்கறதை விட அதிகமாக இருந்தாலும் மேக்சிமம் கடன் வாங்காமலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சமாளித்து விடுகிறீர்கள். மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு மாமூலுగా ஓரளவு அட்ஜஸ்டபுளாகத்தான் போய்கிட்டு இருக்குது. எந்த சீரியஸான பிரச்சனையும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. பணவரவு ஓகே, ரொட்டேஷன் நன்றாகவே இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நன்மை பயக்கிறது. அன்னையின் ஆதரவு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் மெதுவாக செல்லவும். அடுத்து தனுசு ராசி. வீண் அலைச்சல், வீண் செலவு உண்டாகிறது. உடல் கொஞ்சம் வந்து அசதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் உள்ளவங்களுக்கு வந்து பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ட்ரேடிங்கு, இந்த ஸ்பெக்குலேஷன் சம்பந்தப்பட்டதை தவிர்த்து விடவும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மகர ராசி. காதலாக இருந்த உறவு திருமணத்தில் முடிய போகிறது. நண்பர்கள், உறவினர்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். எச்சரிக்கையாக நடந்தால் தொழிலை நன்றாக விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு வருகிறது. அதற்குண்டான பொன்னான நாள் இது, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. உத்தியோகம் மூலம் மன நிம்மதி உண்டாகிறது. எந்த பிரச்சனை இல்லாமல் உத்தியோகம் சுமூகமாக செல்கின்றது. லோன் வாங்கி நிலத்தில் சைட்டு வாங்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறீங்க. அதாவது சற்று தாமதமானாலும் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. அடுத்து மீனராசி. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அன்னையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறது. தொழில் செய்வோருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.